நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஜும்மா உரையின் மூலம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அமைதியும் அவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் என்றென்றும் நிலவச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தஆலா நம்மை படைத்து நமக்கு மரணத்தையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுதான் நமக்கு வாழ்வை படைத்தான், மரணத்தையும் படைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நமக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ் மரணத்தை படைத்திருக்கிறான். நமக்கு உயிர் கொடுப்பதும், நமக்கு உயிர் கொடுத்து நம்மை மனிதர்களாக பிறக்க வைத்திருப்பதும், பிறகு அல்லாஹ் படைத்த மௌத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக நமக்கு மரணத்தை தருவதும் அந்த அல்லாஹுதான் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, சூரா காஃப் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 50வது சூறாவில் உள்ள 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன நஹ்னு நுஹ்யி வ நுமீத்து வ இலைனல் மஸீர். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக நாமே உயிர் கொடுக்கிறோம், நாமே மரணிக்கும்படி செய்கிறோம், அன்றியும் நம்மிடமே எல்லோரும் மீண்டு வர வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹுதான் உயிர் கொடுக்கிறான், அல்லாஹுதான் மரணிக்க செய்கிறான், அவனிடத்தில்தான் நாம் எல்லோருமே மீள வேண்டியது இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மரணம் எப்படியெல்லாம் வரும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, உங்களுக்கு பல விதங்களில் நாம் தான் மரணத்தை ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் மரணிக்கிற எந்த மரணமாக இருந்தாலும், மனிதர்களுக்கு வரக்கூடிய மௌத் என்ற அந்த ஒரு மரணம் பல ரூபங்களில் வருகிறது, பல வடிவங்களில் வருகிறது, பல விதங்களில் வருகிறது. பல வடிவங்களில் பல ரூபங்களில் வரக்கூடிய இந்த மரணம் அல்லாஹுதான் எல்லா விதமான மரணத்தையும் படைத்திருக்கிறான். எல்லா விதமான மரணமும் அல்லாஹ் விதித்த விதியின்படிதான் நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த மரண நேரத்தில் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனை
அதாபு இருக்கிறது, அது சத்தியத்தை கொண்டு வருகிறது, உண்மையை கொண்டு வருகிறது என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதே காஃப் சூராவுல 50வது அத்தியாயத்தில் 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக் ذلك மா குன்த மின்ஹு தஹீது. அல்லாஹ் சொல்லுகிறான், மரண வேதனை, அதாவது உயிர் பிரிகிற நேரத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை இருக்கிறதே, அதாபு இருக்கிறதே, அந்த மரண அதாபு, மௌத்துடைய அதாபு, மரண நேரத்தில் சக்ராத்துடைய அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை, சக்ராத்துடைய வேதனை இருக்கிறது, சத்தியத்தை கொண்டு வருகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சத்தியத்தை கொண்டு வருகிறதுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காஃபிரான மனிதனும் மரணிக்கின்ற பொழுது அவன் தெரிந்து கொள்வான், நம்மை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவனை முழுமையாக உறுதியாக நம்ப வேண்டிய நாம் அவனை சரியாக நம்பாமல், அவனை பற்றி அறிந்து கொள்ளாமல், கண்டதையும் கல்லு சில மண்ணு மரம் மட்டன்னு நமக்கு எதெல்லாம் சில பேர் கடவுள்னு சொல்லி தந்தாங்களோ அதையெல்லாம் கடவுள் என்று எண்ணிக்கொண்டு, கடவுள் என்று நினைத்து கொண்டு நாம் இருந்தோம். நம்மை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுடைய மார்க்கம் இஸ்லாம், அவனுடைய வேதம் அல் குர்ஆன், அவனுடைய தூதர்களில் நபிமார்களில் இறுதி தூதர் முஹம்மது நபி, நம்மை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ் நமக்கு மனித இனத்துக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்வியல் நெறி சத்திய மார்க்கமான தூய இஸ்லாம், சத்திய மார்க்கமான சத்திய வாழ்வியல் நெறியான இந்த தூய இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, நம்மை படைத்த அல்லாஹுவை ரப்பாக ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அவனுடைய இறுதி தூதரை தூதராக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் வாழ்ந்து இஸ்லாத்தில் மரணித்திருந்தால் இந்த வேதனையை நாம் அனுபவித்திருக்க மாட்டோமே என்ற கவலை ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்? இந்த உலகத்தில் வாழும்போது அதை பத்தி சிந்திக்க மாட்டான். உடல்நிலை நல்லா இருக்கும்போது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது அதை பத்தின சிந்தனை, அதை பத்தின எண்ணமே வராது. எண்ணமெல்லாம் சிந்தனைகள் எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கும். வேறு மாதிரியான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தான் மனித இனத்துக்கு ஷைத்தான் புகுத்தி கொண்டிருப்பான். அப்ப ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், அதிலே கவனம் செலுத்திய மனிதன் தன்னை படைத்த இறைவன் யார் என்பதில் கவனம் செலுத்தவில்லை. தன்னுடைய இறைவன் தனக்கு கொடுத்த வாழ்வியல் நெறி எது என்பதில் கவனம் செலுத்தவில்லை. தன்னை படைத்த இறைவன் தன்னை எவ்வாறு வாழ சொல்லுகிறான் என்பதை பற்றிய கவனம் இல்லாமல் இருந்த ஒவ்வொரு காஃபிரும், ஒவ்வொரு முஷ்ரிக்கும் மரணத்தை தழுவும் போது, அல்லது முஸ்லிம் சமூகத்திலேயே பிறந்திருந்தால் கூட அல்லாஹ்வை பற்றி தெரியாத, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரியாத, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி எதுவும் தெரியாத நிலையில் முஸ்லிம் சமுதாயத்தில் பிறந்து பாவிகளாக வாழ்ந்து பாவிகளாக மரணிக்கிறார்களே, அப்படி பாவிகளாக வாழ்ந்து பாவிகளாக மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், பிற மதத்தை சேர்ந்த முஷ்ரிக்குகளாக வாழ்ந்து முஷ்ரிக்குகளாக மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், காஃபிர்களாக வாழ்ந்து காஃபிர்களாக மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உயிர் பிரிகிற நேரத்தில் மலக்குல் மௌத் என்ற அந்த வானவர்கள் தங்களின் உயிர்களை கைப்பற்றுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் தரக்கூடிய அந்த மரணத்தின் போது, உயிர் பிரிகிற நேரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனை அதாபு இருக்கிறது, அந்த அதாபை, அந்த வேதனையை தெரிந்து கொள்வார்கள். கடுமையான கொடூரமான வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்வார்கள். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ், நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை நெறியாக கொடுத்தது இஸ்லாம், இறுதி வேதம் அல் குர்ஆன், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த சத்தியத்தை ஒவ்வொரு குற்றவாளியும் மரணிக்கும் போது தெரிந்து கொள்வான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், மரண வேதனை சத்தியத்தை கொண்டு வருகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா?
நீ எதை விட்டும் எந்த மௌத்தை விட்டும் நீ வெறுண்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ அதுதான் இது என்று அந்த மனிதனிடம் கூறப்படும். எந்த மௌத்தை பற்றிய அக்கறை இல்லாமல், எந்த மரணத்தை பற்றிய கவலை இல்லாமல், பயம் இல்லாமல் அலட்சியமாக இருந்தியோ, எதை விட்டும் நீ ஓடிக்கொண்டிருந்தியோ அந்த உண்மையான மௌத்து வேதனை, இதையெல்லாம் சிலருக்கு சொல்லும் போது காமெடியாகவும் பொய்யாகவும் தெரியும். உயிருக்குரிய நேரத்தில் என்னமோ வேதனைங்கிறாங்க, மலக்குள் மௌத்து வந்து அடிப்பாருங்கிறாங்க, முதுகுல அடிப்பாரு, மூஞ்சில அடிப்பாரு, நெஞ்சில் அடிப்பாரு, கடுமையான முறையில உயிரை கைப்பற்றுவாரு. பாவிங்க உயிர் கடுமையா வேதனை கொடுத்து கைப்பற்றப்படும், நல்லவங்க உயிர் இலகுவான முறையில கைப்பற்றப்படும் சொல்லி நாம சொல்லுகிற குரான்ல இருக்கிற ஹதீஸ்ல இருக்கிற விஷயங்களை எல்லாம் இன்னைக்கும் கூட அதை ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் அலட்சியமாகவும் இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏதோ குரான்ல இருக்குன்னு சொல்றாங்க, முகமது நபி சொன்னாருன்னு சொல்றாங்க, ஹதீஸ்ல இருக்குங்கிறாங்க, பள்ளிவாசல்ல இமாம் பயான் பண்றாரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிற சந்தேகம் முஸ்லிம் சமுதாயத்துல பிறந்த எத்தனையோ பேர்களுக்கு இருக்கிறது. அப்ப எந்த மனிதன் எல்லாம் மரணத்தின் போது அவன் அனுபவிக்கக்கூடிய அல்லாஹ் தரக்கூடிய வலியை வேதனையை பொய் என்று எண்ணிக்கொண்டிருந்தானோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கப்படும், நீ எதை பொய் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ அந்த மௌத்து இதுதான், அந்த வேதனை இதுதான், எதை நீ காமெடியாக கிண்டலாக அலட்சியமாக பார்த்தியோ அந்த அதாபு இதுதான் என்று அவனுக்கு அறிவிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு சாதாரண காய்ச்சலை மனிதனால் தாங்க முடியவில்லை, ஒரு சாதாரண வயிற்று வலியை தலைவலியை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு யாராவது காய்ச்சல் வந்தா தாங்க முடியுதா? தலைவலி வந்தா வயிற்று வலி வந்தா தாங்க முடியுதா? கைகால் வலி ஏற்பட்டால் தாங்க முடியுதா? தாங்க முடியல. அப்ப சாதாரண வலியை கூட தாங்க முடியாத அளவுக்கு தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை பலவீனமாக படைத்திருக்கிறான். குலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதனை நான் பலவீனமாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு சின்ன வலிய கூட, முள்ளு குத்துற கால்ல ஆணி குத்துற வலிய கூட தாங்க முடியாத ஒரு கண்டிஷன்ல தான் நாம பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மரண வேதனை இருக்க அது சாதாரண வலி கிடையாது. பிரசவ வேதனையை விட பன்மடங்கு வேதனை, பிரசவ வலியை விட பன்மடங்கு வலி அந்த மரண வேதனை வலி சத்தியத்தை உங்களிடத்தில் கொண்டு வரும். நீ எதை பொய் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ, எதை விட்டு நீ விரண்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ அது இதுதான் என்று பாவிகளிடத்தில் மரணம் வரும்பொழுது, உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லப்படும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். சூரா காஃப்ல உள்ள 50வது சூராவில் உள்ள 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அது உங்களிடத்தில் நேரடியாக பேசுவது போன்ற ஒரு உணர்வை தரும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படியெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் மரணத்தை படைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் தரக்கூடிய மௌத்துல, அல்லாஹ் தரக்கூடிய மரணத்துல ஒரு 5 மரணங்கள் இருக்கிறது. கடந்த வார ஜும்மா பயான்ல உங்களுக்கு நாம சொல்லும் போது ஷஹீதுடைய மௌத்தை பற்றி உங்களுக்கு நாம எடுத்துரைத்தோம். ஷஹீதுகள்னா யாரு, அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்ன, சிறப்பு என்ன, அல்லாஹ்ட்ட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு மக்ஃபிரத் என்ன என்பதையெல்லாம் கடந்த வார ஜும்மா பயான்ல உங்களுக்கு நாம எடுத்துரைத்தோம். அப்ப அந்த ஷஹீதுனா அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தவர், ஷஹாதத்தை அடைந்தவர். ஷஹாதத்துன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக கொல்லப்படுறது. அல்லாஹ் எந்த மரணத்தை ஷஹீதுடைய மரணமாக ஆக்கியிருக்கிறானோ அந்த மரணத்தின் மூலம் மரணத்தை தழுவுறது. ஷஹாதத்துன்னு சொன்னா தற்கொலைப்பட தாக்குதல் நடத்தி தற்கொலை செய்யறது கிடையாது. ஒரு சில பேர் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், அது ஷஹாதத்துடைய நன்மைன்னு சொல்லும் போது ஒரு சில பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, தெரியாதவங்க, மார்க்கம் தெரியாதவங்க அல்லாஹ்வுக்காண்டி உயிரை விடுறது போல தெரியுது. இன்னைக்கு எங்கேயாவது வெடிகுண்டு தாக்குதல் நடந்துருச்சுன்னு சொன்னா, மனித வெடிகுண்டு தாக்குதல் நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த மனித வெடிகுண்டு தாக்குதலோடு இந்த ஷஹீதுடைய மௌத்தையும் முடிச்சு போட்டு சில கலிசடை மீடியாக்கள் எழுதும். சில கலிசடை மீடியாக்கள்ல உள்ள ஒரு சில பேர் பேசுவாங்க, அதாவது அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்வது சொர்க்கம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனாலதான் அவங்க மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. மனித வெடிகுண்டு தாக்குதல்ங்கிறது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது.
அது இஸ்லாத்துக்கு எதிரான செயல். ஏன்னா தற்கொலை பாவத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. நபி அவர்கள் சொன்னாங்க, எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த பொருளை கொண்டு ஒருவன் தற்கொலை செஞ்சானோ அந்த பொருளை கொண்டு ஒருவன் மறுமையில் வேதனை செய்யப்படுவான், அவனுக்கு அதாபு ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உங்களை நீங்களே அழித்துக் கொண்டாதீர்கள், உங்களுக்கு நீங்களே மரணத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப தற்கொலை பாவம் இஸ்லாத்துல பெரும் பாவங்களுடைய பட்டியல்ல வரக்கூடிய பாவம். பெரும் பாவங்கள் இஸ்லாத்துல 11 பாவம். அந்த அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானான்னு கவலைப்படுற சந்தேகப்படுற அளவுக்கு உள்ள ஷிர்க்குக்கு அடுத்த நிலையில இருக்கிற 10 பாவம், ஷிர்க்கோட சேர்த்து 11 பாவம். அந்த 11 பெரும் பாவங்கள்ல ஒரு பாவம் என்னன்னு கேட்டா தற்கொலை செய்வது. தற்கொலை பாவம் மட்டும் அல்லாஹ்விடத்துல மன்னிக்கப்படாத ஒரு பாவம். இன்னொரு உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் தற்கொலை செஞ்சு மௌத்தா போயிட்டான், உயிரை விட்டுட்டான்னு சொன்னா அந்த தற்கொலை செஞ்ச ஜனாசாவுக்கு ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு அந்த மையத்து தகுதியான மையத்து கிடையாது. வேற எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சவனுக்கு கூட இஸ்லாத்துல ஜனாசா தொழுகை இருக்கிறது. வட்டிக்கு விட்டு சாப்பிட்டவன், கொலை செஞ்சவன், கொள்ளை அடிச்சவன், விபச்சாரம் பண்ணவன், மது அருந்தினவன், இவங்களுக்கெல்லாம் கூட ஜனாசா தொழுகை வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. நபி அவர்கள் ஜனாசா தொழுகை வைக்க மாட்டேன்னு சொல்லி தவிர்த்த ஒரு ஜனாசா எதுனா தற்கொலை ஜனாசா. அப்ப தற்கொலைங்கிறது இஸ்லாத்துல உள்ள ஒண்ணு கிடையாது. நபி அவர்களின் காலத்தில் போர்க்களத்தில சஹாபாக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது முஸ்லிம் படையில ஒரு மனிதர் நிற்கிறார். அவர் சஹாபி கிடையாது, ஒரு மனிதர்னு தான் ஹதீஸ்ல வருது. அந்த குறிப்பிட்ட முஸ்லிம் படைகளுக்கு முஸ்லிம் படைகளோடு முஸ்லிம்களோடு சேர்ந்து சஹாபாக்களோடு சேர்ந்து போராடுவதற்கு சஹாபாக்களின் படைகள்ல ஒருத்தர் வந்து நிற்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் நரகவாசின்னு சொல்றாங்க. அவரை குறிப்பிட்டு ஒருத்தரை கையை காமிச்சு இவர் நரகவாசின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதர் மாதிரி இருக்கிறார், நமக்காக நம்ம படையில வந்து நின்று நம்மளோடு யுத்தம் செய்யறதுக்கு வந்து நிற்கிறார், எதிரிகளோடு யுத்தம் செய்யறதுக்கு நம்ம படையில நம்ம கூட வந்து நிற்கிறார். அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இவரை போய் நபி அவர்கள் நரகவாசின்னு சொன்னாங்களே, இவர் அப்படி என்ன பாவத்தை செஞ்சாருன்னு சொல்லி அந்த யுத்த களம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில சஹாபாக்கள் அவரை கண்காணிச்சாங்க. கண்காணிக்கும் போது அவர் யுத்தம் செய்யும் போது பார்த்தா ரொம்ப வீரியமா யுத்தம் செய்யறார், எதிரிகளோடு வலிமையா சண்டை போடுறார், பின்வாங்காம அடிச்சு நொறுக்கிறார். அந்த மாதிரி நல்ல ஒரு தைரியமா வீரியமா சண்டை போடுறார். அவரை சகாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, இவ்வளவு வீரியமா பயப்படாம பின்வாங்காம வர்றவனெல்லாம் எதிர்த்து அடிச்சு இப்படி சண்டை யுத்தம் பண்றாரு, இவரை போய் ரசூலுல்லாஹ் வந்து நரகவாசின்னு சொல்லிட்டாங்களேன்னு சகாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க. கடைசியில் அவருக்கு ஒரு நிலைமை ஏற்படுது. போர்க்களத்துல அந்த எந்த களத்துல அவர் வீரியமா சண்டை போட்டாரோ அந்த களத்துல வெட்டுப்படுறார். வெட்டுப்பட்டு நிக்க முடியாம சரிஞ்சு கீழே விழுகிறார். கீழே விழுந்து அவரால் வலி பொறுக்க முடியல. வெட்டுப்பட்ட வலி பொறுக்க முடியாம அவர் வச்சிருந்த வாளை அவரே குத்திக்கிட்டு இறந்து போயிடுறார். அப்ப சஹாபாக்கெல்லாம் முடிவுக்கு வந்தாங்க, இதனால் தான் நபி அவர்கள் இவரை நரகவாசி என்று சொன்னார்கள். அப்ப போர்க்களத்துக்கே வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி யுத்தம் செய்ய யுத்த களத்திற்கு வந்து ஒருவன் யுத்த களத்தில உயிரை விட்டான்னு சொன்னா, எதிரிகளால் கொல்லப்பட்டு உயிரை விட்டா அது ஷஹீத். எதிரிகளால் வெட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அவன் வெட்டுப்பட்ட வலி தாங்காம கத்தியால குத்திக்கிட்டோ அல்லது வேறு ஏதாவது பொருளை பயன்படுத்தியோ தற்கொலை பண்ணி உயிரை விட்டான்னு சொன்னா அவன் ஷஹீது கிடையாது, அவன் நரகவாதி. அப்படி தற்கொலை செஞ்சிருந்தவன் நரகவாசி. நபி அவர்கள் காலத்துல அல்லாஹ்வுக்காக போர் செய்ய வந்து முஸ்லிம் படைகளோடு வந்து நின்று எதிரிகளோடு யுத்தம் செஞ்சு எதிரிகளால் வெட்டப்பட்டு சரிந்து விழுந்து அந்த வலி தாங்காம கத்தியால குத்திக்கிட்டு உயிரை விட்ட நபரையே நபி அவர்கள் நரகவாசின்னு சொல்லி இருக்கும் போது, இன்னைக்கு மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தவெல்லாம் முஸ்லிமே கிடையாது, மனுஷனே கிடையாது. அந்த உயிரை விடுறது தானே உயிரை விடுறானே அவன் ஷஹீது கிடையாது. அப்ப ஷஹீது யாருன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி கொல்லப்படுறவன். போர்க்களத்திலேயோ அல்லது போர்க்களம் அல்லாத வேறு நிகழ்வுலையோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தாவா செய்யும் போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றும் போது, அல்லது அல்லாஹ்வை வணங்கி கொண்டு ஒரு ஊரில முஸ்லிமாக இருக்கும் போது எதிரியின் கையால் ஒருவன் கொல்லப்பட்டு இறந்தால், தற்கொலை செய்யாம கொல்லப்பட்டு இறந்தால்
அதான் ஷஹீதுடைய மரணம். அப்படி ஷஹீதுடைய மரணம் 5 என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அஷ்ஹுதாவு ஹம்சத்து, நபி அவர்கள் சொன்னார்கள், ஷஹீதுகள் உயிர் தியாகிகள் 5 நபர்கள் ஆவார்கள். அந்த 5 பேர் யார்? முதலாவது நபர் தொற்று நோய், கொள்ளை நோயால் இறந்தவர். தொற்று நோய்னா நபி அவங்க காலத்துல பிளேக்கு, காலரான்னு 2 நோய் இருந்துச்சு. அது ரொம்ப ஆபத்தான நோய், மருந்தே இல்லாத ஒரு நோய். அது நபி அவர்கள் காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம காலத்துல இந்த பிளேக்கு, காலராங்கிற தொற்று நோய் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க பயப்படுற ஒரு நோய் என்னன்னு கேட்டா கொரோனா. அந்த கொரோனா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவர் மூமினாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மூமினாக இருப்பாரே, ஆனால் அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தருகிறான். அது எப்படி நபி அவங்க நமக்கு விளக்கி சொல்றாங்கன்னா, தொற்று நோய் என்பது மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் காஃபிர்களுக்கு அதாபாகவும் அல்லாஹ் அனுப்புகிறான். தொற்று நோய், அது பிளேக்கோ, காலராவோ, கொரோனாவோ, எந்த நோயோ, தொற்று நோயின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா அது காஃபிர்களுக்கு அதாபாக, வேதனையாக வருகிறது, மூமின்களுக்கு ரஹ்மத்தாக வருகிறது. அந்த தொற்று நோயால் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். இரண்டாவது யாருன்னு சொன்னா நபி அவர்கள் சொன்னாங்க, வயிற்றுப்போக்கால் இறந்தவர். முதல்ல தொற்று நோயால் இறந்தவர் ஷஹீதுடைய அந்த மரணத்தை அடைகிறார். இரண்டாவது நபர் யாரு? வயிற்றுப்போக்குன்னு சொன்னா அந்த லூஸ் மோசனா அது நிக்காம வயிற்றுப்போக்குலே ஒரு ஆள் இறந்துட்டார், வயிற்றால போய் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். மூணாவது மௌத்து என்ன? வெள்ளத்தில் மூழ்கி ஒருத்தர் இறந்து போறார். ஆத்துல குளிக்கும் போதோ அல்லது குளத்துல குளிக்கும் போதோ வெள்ளம் இறந்துட்டாருன்னு சொன்னா, அல்லது மழை அதிகமா பெஞ்சு மழை வெள்ளத்துல மூழ்கி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா, அந்த வெள்ளத்தில் மூழ்கி இறந்த மனிதர், அந்த வெள்ளத்துல மூழ்கி மௌத்தா போன மௌத்து இருக்கிறதே, அந்த மௌத்தும் ஷஹீதுடைய மௌத். நாலாவது இடிபாடுகளில் சிக்கி மௌத்தா போனவர். இடிபாடுகளில் சிக்கி மௌத்தா போனவர் சொன்னா, பூகம்பம் நிலநடுக்கம் அதனால ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த நிலநடுக்கத்தால ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் மூமினாக முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு அந்த மௌத்துக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தருகிறான். ஒரு பில்டிங்ல நாம இருக்கோம், அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு. பில்டிங் இடிஞ்சு விழுந்து ஒருத்தன் மௌத்தா போனாலும், கட்டிடம் இடிந்து விழுந்து ஒருவன் மௌத்தா போனாலும், அல்லது நிலநடுக்கமோ பூகம்பமோ இடிபாடுகள்ல சிக்கி ஒருத்தன் இறந்து போனான்னு சொன்னா அவனுக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தருகிறான். அந்த மௌத்தும் ஷஹீதுடைய மௌத். ஐந்தாவது என்ன? அல்லாஹ்வின் பாதையில போர்க்களத்துல எதிரிகளின் கையால் கொல்லப்பட்டு மரணத்தை தருகிறது. இந்த 5 மரணம் ஷஹீதுடைய மரணம் என்று, இந்த 5 பேருமே உயிர் தியாகிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த 5 மரணங்களில் ஷஹீத் என்ற அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிற அந்த ஒரு மௌத்தை தவிர மீதி உள்ள இந்த 4 மௌத்தை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு கற்று தந்திருக்காங்க. அல்லாஹ்ட்ட நாம பாதுகாப்பு தேடலாம். அல்லாஹ் தொற்று நோயால, கொள்ளை நோயால நான் மரணிப்பதை விட்டும் என்ன காப்பாத்து. அல்லாஹ் நான் வயிற்றுப்போக்கால் மரணிப்பதை விட்டு என்ன காப்பாத்து. இடிபாடுகளில் சிக்கி மரணிப்பதை விட்டு என்ன காப்பாத்து. வெள்ளத்தில் மூழ்கி, மழை வெள்ளத்திலோ அல்லது எந்த நீர் வெள்ளத்தில் மூழ்கி நான் மரணிப்பதை விட்டும் என்னை காப்பாத்துன்னு சொல்லி இந்த 4 மௌத்துமே ஷஹீதுடைய மௌத்து. ஆனா இந்த 4 மௌத்துக்கும் ஏன் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தர்றான்னு சொன்னா, இது 4மே சாதாரண மௌத்து அல்ல, கொடுமையான வேதனையை தரக்கூடிய மௌத்து. இடிபாடுகள்ல சிக்கி ஒருத்தன் உயிரை விட்டா அவன் அந்த உயிர் போற நேரத்துல எப்படிப்பட்ட வேதனை அனுபவிப்பான். அவன் மூமினா இருந்தா உயிர் பிரியும் போது வேதனை இல்லை, அவன் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி மேல இடிபாடுகள்ல சிக்குவானே அப்ப அனுபவிக்கிற வேதனை மிக கொடிய வேதனை. அதே மாதிரி வயிற்றுப்போக்குல அனுபவிக்கிற வேதனை, தொற்று நோயில அனுபவிக்கிற வேதனை, வெள்ளத்துல மூழ்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அதுல அனுபவிக்கிற வேதனை, இதெல்லாம் கொடூரமான வலிய வேதனையை அனுபவிச்சுதான் மௌத்தா போறாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இந்த 4 மரணத்துக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த 4 மரணம், இந்த 4 மௌத்து வருவதை விட்டும் நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, நபி அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னாங்க, இறைவா நான் மலையில் உருண்டு மரணிப்பதை விட்டும் என்னை காப்பாத்து,
உயரமான இடத்திலிருந்து விழுந்து மரணிப்பதை விட்டு என்ன காப்பாத்து, மரண தருவாயில் ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு நான் ஆளாகுவதை விட்டும் என்ன காப்பாத்துன்னு சொல்லி நபி அவர்கள் இதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த மாதிரி மௌத்தை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு துஆக்களை கற்றுத் தந்தார்களோ அந்த துஆக்களை ஓதி நபி அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்ன மரணங்களை விட்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்ன தன்மைகள், கெட்ட தன்மைகளை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நல்ல மௌத்தை அல்லாஹ் நமக்கு நாம் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மௌத்தை, மரணத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.